அனைவருக்கும் வணக்கம். இங்கே பேச வாய்ப்பளித்த பிரபஞ்சத்திற்கும் என் குருநாதர் சித்தயோகி பிரம்மஸ்ரீ சாமையா அவர்களுக்கும் மணிகண்டராஜன் ஐயா அவர்களுக்கும் கணேன் ஐயா அவர்களுக்கும் கொடானப்படி நன்றிகள். காலையிலேருந்து நம்மளுடைய மேடையில் ஜோதிட ஞானிகள் நம்மளுடைய குருமார்கள் நிறைய பேசி ஜாதகத்தை பற்றி நிறைய கருத்துக்கள் எல்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க. அது கேட்கவே நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். இந்த மாதிரி மீட்டிங்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு கலந்துக்கிட்டு நிறையா கருத்துக்கள் நம்ம வாழ்க்கைக்கு பயன்படக்கூடியது கண்டிப்பாக எல்லாருமே சொல்கிறாங்க. நம்ம எல்லாமே பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? ஜோதிடத்தில் ஜாதக ரீதியாக சில பரிகாரங்கள் வழிபாடுகள் கண்டிப்பாக எல்லாருமே நம்ம எல்லாம் சொல்லுவோம். அப்போ ஜோதிடம் இல்லை, அதாவது பரிகாரம் கேட்குறாங்க, ஒரு ஜாதகத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட வர வாடிக்கையாளர்கள், அம்மா தூரமாக இருக்குது அந்த கோயில், வருஷத்துக்கு ஒரு டைம் போக சொல்கிறீங்க, போகிறோம், இப்போ பக்கத்தில் ஏதாவது ஒரு வழிபாடு சொல்லுங்கள், சில பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கு தீர்வு மாதிரி பக்கத்தில் சொல்லுங்கள், வேறு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்பாங்க. அந்த மாதிரி சில பரிகாரங்களுக்கு பேர் தான் நம்ம என்ன அப்படின்னா தாந்திரீகம். அப்போ தாந்திரீகத்தில் நம்ம சில பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம் எளிமையாக. அதாவது அன்றாட வாழ்க்கையில் பயன்படக்கூடிய தாந்திரிக பரிகாரங்களை பற்றி சில நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஏன்னா நமக்கு கொடுத்தது 5 நிமிஷம், அதுக்குள்ளே ஏதோ என்னால் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சிறு விஷயங்களை கொடுக்குறேன். அதை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க, பயன்படும். சரிங்களா? நான் கொடுக்கக்கூடிய உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தாந்திரிக பரிகாரங்கள் எல்லாமே என்னுடைய அலுவலகத்தில் என்னுடைய வாடிக்கையாளர்கள் கொடுத்து பயன்பெற்ற பரிகாரங்கள் மட்டும்தான் கொடுப்பேன். சரிங்களா? இப்போ புதுசாக ஒரு நம்ம ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறோம், ஒரு வீடுக்கு போகிறோம், அது புது வீடாக இருக்கலாம், வாடகை வீடாக இருக்கலாம், அடுத்தது பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் கடை எதுவாக இருக்கட்டும், முதல்ல போனால் கும்பம் அப்படின்னாவே என்னங்கய்யா, உயர்வான இடம், கலசம், நமக்கு மதிப்பு, வருமானம், செல்வம், செழிப்பு எல்லாமே. அப்போ அந்த கும்பத்தை எல்லாருமே வீட்டில் வச்சுருக்கோமா அப்படின்னு பார்த்தா ஒரு சிலர் வச்சிருப்பாங்க, ஒரு சிலர் வச்சிருக்க மாட்டாங்க. இப்போ இந்த கும்ப கலசம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சின்ன சொம்பு வாங்கிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா 7 மஞ்சள், முழுசா 7 மஞ்சள் தேய்ச்சி குளிப்போம்ல, அந்த மஞ்சள் தான் 7 வாங்கிக்கோங்க. அதே போல் வெள்ளியில் தகடு வாங்கிக்கோங்க, 7 சதுரமாக கட் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு தெரிந்த மகாலட்சுமியோட மந்திரம் ஏதாவது ஒன்று எழுதிக்கலாம், அந்த 7 தகடுலையும் குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 நாகர் சிலை செம்புல எல்லாமே உங்களுக்கு கடையில் கிடைக்கும், அதை 2 கட் பண்ணிக்கோங்க. அந்த நாகரை எல்லாருக்குமே நமக்கு வரைய தெரியும். நீங்கள் இதெல்லாம் ஒரு நாள் வளர்பிறை நாள் அதில் நவ தானியங்களை முதல்ல அந்த செம்பு சொம்புல கலசத்தில் கொட்டிட்டு, நான் சொன்ன இந்த பொருட்களை எல்லாம் அதில் கொட்டிட்டு கண்டிப்பாக அது மஞ்சள் துணி போட்டு மூடிடணும். இந்த கலசத்தை வெள்ளிக்கிழமை நாள் காலையில் 6 to 7 பூஜை பண்ணி உங்கள் கடையில் அல்லது வீட்டில் சாமி அறையில் நீங்கள் வச்சு வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பணம் சார்ந்த பிரச்சனைகள், செய்வின கோளாறுகள், கண்டிஸ்டி இது சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே வராது. தடையில்லாத பணம் வர்றதுக்கு இது ஒரு கலச பூஜை மாதிரி தான். நீங்கள் மாதம் செய்யறதுக்கு ஒரு முறை செஞ்சு நீங்கள் வச்சு உங்கள் ஆஃபீஸில் உங்கள் வீட்டில் செஞ்சு வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பணம் சார்ந்த விஷயங்கள் தடை தாமதம் நீங்கி சரியாகும். அதனால இந்த கலசத்தை எல்லாரும் பயன்படுத்துங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்காததான். அப்போ வேலை கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. எந்த வேலையை வேணா இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாப் இருக்கலாம், பிரைவேட் ஜாப், ஏதாவது ஒன்று அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலைக்கு நம்ம போவோம். இருந்தாலும் அதுலேயும் பல சிக்கல் பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கும். எனக்கு வேலை கிடைக்கல, அமையலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வர அன்னைக்கு அரச மரத்து அடியில் இருக்கிற பிள்ளையாருக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, செம்பருத்தி பூ மட்டும்தான், வேற எந்த பூ அந்த அன்னைக்கு மட்டும் வேணாம். உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு செம்பருத்தி பூ விநாயகருக்கு ஏத்திட்டு தேங்காய் எண்ணெயில தீபம் 7 வாரம் ஏத்துங்க. அரச மரத்துல பிள்ளையார் மட்டும் இருக்கிற மாதிரி, வேற கோயில் இதெல்லாம் சொல்லல, வெறும் பிள்ளையார் மட்டும் வச்சிருப்பாங்க பாருங்க. அங்க இருக்கிற செம்பருத்தி பூ விநாயகர் ஃபுல்லா அலங்காரமாவோ மாலையாவோ நீங்க எப்படி வேணா போட்டுக்கலாம். போட்டுட்டு தேங்காய் எண்ணெயில 7 வாரம் விளக்கேத்துங்க. நீங்க எந்த இடத்துல போய் ஒரு வேலை பிரச்சனையா இருக்கு, எனக்கு வேலை சரியா கிடைக்கல, போட்டி பொறாமையா இருக்கு, அந்த வேலை எனக்கு வேணும் அப்படிங்கிறீங்க, இந்த வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வேலையில இருக்கிற அந்த பிரச்சனை கண்டிப்பா தீர்வாகும். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு யார் யார் வீட்டில் தோட்டத்தில் இந்த வாழை மரம்லாம் வச்சுருப்பாங்க. சப்போஸ் நம்ம வீட்டில் எல்லா தோட்டத்தில் இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் யார் வீட்டில் இருக்கலாம். வாழை மரம் எல்லாம் கொலையாக நிறைய தொங்கும் இல்லை, அந்த வாழை தோட்டத்தில் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, வலம்புரி சங்கு
வலம்புரி சங்கு ஒன்று வாங்கிட்டு அந்த தோட்டத்தில் வாழை மரத்துக்கு கீழே என்ன பண்ணுறீங்கன்னா, இதுவும் ஒரு வளர்பிறை வெள்ளிக்கிழமை நாள் தான், கீழே வந்து மண்ணு தோண்டி கிழக்கு பார்த்த மாதிரி அந்த வலம்புரி சங்கு வந்து கிழக்கு பார்த்த மாதிரி அந்த வாழை மரத்துக்கு அடியில் பதைச்சிடணும், மூடி வச்சிடணும். மண் தோண்டி மூடி வச்சுட்டு அதுக்கு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா 45 நாள் அதுக்கு பூஜை பண்ணணும். அந்த வாழை மரத்துக்கும் வலபுரி சங்குக்கும் பூஜை பண்ணினீங்க அப்படின்னா திருப்பி 45வது நாள் அந்த வலபுரி சங்கை எடுத்து நீர், மஞ்சள் நீர், பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணி வீட்டில் வச்சு நீங்கள் பூஜை பண்ணிட்டு வாங்க. அந்த வாழை மரம் எப்படி தளைஞ்சு வளரி வருதோ அது போல உங்க வீட்டில் இருக்கிற குழந்தை செல்வம் தடையோ, பணக்காசு பிரச்சனையோ, வறுமை, இது எல்லாமே நீக்கி கொடுக்கும். அந்த சங்கை எப்பயுமே நீங்க பயன்படுத்தலாம். இது ஒரு முறை செஞ்சாலே நமக்கு போதும். அதனால இந்த பரிகாரத்தையும் பயன்படுத்துங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனை. இப்போ எனக்கு கடனே தீரல, முக்கால்வாசி மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாவே கடன் பிரச்சனை தான். அப்ப கடன் பிரச்சனைக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடன் பிரச்சனை அப்படின்னாவே பஞ்சமி அப்படின்னாவே உங்களுக்கு வராகி அம்மன் தான் ஞாபகம் வரும். அப்ப பஞ்சமி திதி அப்ப வராகி அன்னைக்கு வந்து வேப்பெண்ணெயில விளக்கேற்றணும். எந்த எண்ணெய்னா வேப்பெண்ணெய், நல்லெண்ணெய, நெய் தீபமா, தேங்காய் எண்ணெய் எதுவுமே கிடையாது, வேப்பெண்ணெய் தான். அப்ப பஞ்சமி திதி அன்னைக்கு வேப்பெண்ணெயில நீங்க வந்து விளக்கேற்றிட்டு வந்தா கண்டிப்பா உங்க கடன் பிரச்சனை தீரும். அதாவது நான் கடன் கட்ட முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வழிபாடு, நான் கடன் கொடுத்தா எனக்கு திரும்ப வர மாட்டேங்குது அப்படின்னு இருக்கும்ல, அதுக்கு என்ன நம்ம செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவன் கோயிலுக்கு பஞ்சமி திதி, இது வந்து கடன் வந்து கொடுத்து எனக்கு தர மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாங்களா அதுக்கு. அப்ப சிவன் கோயிலுக்கு வந்து பஞ்சமி திதி வர 27 பஞ்சமி திதிக்கு வந்து நீங்க என்ன செய்யணும்னா 9 விளக்கு மண் விளக்கு, 9 மண் விளக்குல இழுப்ப எண்ணெயில விளக்கு ஏற்றணும் சிவபெருமானுக்கு. அப்ப நீங்க யார் நமக்கு பணம் கொடுக்கலையோ அவங்க பேரை சொல்லி நீங்க ஏத்திட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா யார் பணம் கொடுக்கலையோ அவங்க கூப்பிட்டு நமக்கு கொடுப்பாங்க. அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? இது பணம் நமக்கு தர வேண்டியவங்களுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம். அடுத்தது பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து சிவன் கோயிலுக்கு போக நினைக்கிறேன், போக முடியல, பெருமாள் கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறேன், போக முடியல, இப்ப என்ன பண்றதுமா, எங்களுக்கு தடுங்கல் தாமதம் ஏற்பட்டுட்டே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப என்ன அப்படின்னா, சிவன் கோயிலுக்கு என்னால யாரெல்லாம் போக முடியல, தடை தாமதம் ஏற்படுது அப்படிங்கிறவங்க என்ன செய்றீங்கன்னா, ரெகுலரா அப்படி முடியல அப்படின்னா வாரத்துல ஒரு நாள் திங்கட்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை மட்டும் வில்வ இலைய நீங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா, ஒரு இலை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு ஏன் உங்களால போக முடியல, தடை தாமதம் ஏற்படுது அப்படிங்கிறத உங்களுக்கு சரி பண்ணி கொடுப்பாரு. திரும்ப அந்த கோயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை கொடுப்பாரு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, விஷ்ணு கோயிலுக்கு என்னால போக முடியல, சில பேர் சொல்லுவாங்க, நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்களே என்ன சொல்லுவாங்கன்னா, என்னால அந்த கோயிலுக்கு நான் எவ்வளவு ட்ரை பண்றேமா போக முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து என்ன செய்றீங்கன்னா, விஷ்ணு கோயிலுக்கு போக முடியாதீங்க, கண்டிப்பா துளசி இலை வெள்ளிக்கிழமை சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே அது தெரியும், அந்த என்ன சொல்றது, அந்த கோயிலுக்கு உண்டான தடை தாமதங்கள் அவ்வளவுதான். முடிச்சிடுறேன்.